தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபம். தீமோத்தி 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் அப்படிங்கிறது அதில் ஒரு அழுத்தம் இல்லை. ஆங்கிலத்தில் த கோல் ஆஃப் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அப்படின்னா, நம்முடைய முழு பிரயாசத்தின் லக்கு ஒரு அப்போஸ்தலன் இன்னொரு அப்போஸ்தலனுக்கு புத்தி சொல்லுகிறார். பவுல் தீமோத்திக்கு, எப்பா உன்னை நான் அங்கே விட்டுட்டு வந்தேன் மக்கதேனியா நாட்டுக்கு. மக்கதேனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் விட்டுட்டு வந்தேன். அதுக்கு முதல் வசனம். எதற்காக? நீயும் நானும் ஊழியம் செய்கிறோம். எதற்காக? உன்னை அங்கே விட்டுட்டு வந்தேன். ஒரு சபையை கண்காணிக்கும்படிக்கு, அங்குள்ள மூப்பர்களை கண்காணித்து அந்த சபையை வீழ்ச்சி அடைய செய்யும்படிக்கு உன்னை அங்கே விட்டுட்டு வந்தேன். தீமோத்திக்கு சொல்ற, நாம் நம்முடைய ஊழியத்தின் பலன் அல்லது லக்கு என்ன? த கோல் ஆஃப் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இத்தனை வார்த்தைகளை சொல்றதுனால அதில் உள்ள அந்த சாராம்சம், அந்த லக்கு நமக்கு இல்லாமல் போயிடுது. இத்தனை வார்த்தைகள்: சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, விசுவாசம், அன்பு. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், இத்தனை விஷயங்கள் கிடையாது, ஒரே ஒரு விஷயம்தான். த கோல், நாட் கோல். அதாவது அநேக லக்குகள் அல்ல, ஒரே ஒரு லக்கு தான். அந்த ஒரே ஒரு லக்கு சுத்தமான இருதயத்திலிருந்து, நல் மனசாட்சியுள்ள இருதயத்திலிருந்து, மாயமில்லாத உண்மையான விசுவாசத்திலிருந்து பிறக்கும் அன்பு. அப்படின்னா இருதயம், அன்பு, இது ரெண்டு தான் முக்கியமான வார்த்தை. இருதயத்திலிருந்து அன்பு. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ அந்த இருதயம் சுத்தமா இருந்தாதான் அங்க விசுவாசம் இருக்க முடியும். சுத்தம் இல்லாத இருதயத்திலே மட்டும்தான், அதாவது சுத்தமுள்ள இருதயத்திலே மட்டும்தான் உண்மையான விசுவாசம் இருக்க முடியும். அந்த உள்ளத்திலே சுத்தம் இல்லை என்றால் அங்கே ஒரு விசுவாசம் இருக்கக்கூடும், ஆனால் அது மாயமுள்ள விசுவாசமாயிருக்கும். சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலன் தன் அனுபவத்திலே சொல்லுகிறதை நாம் தீர்க்கமாக கவனிக்கணும். இங்கே உட்கார்ந்துருக்கிற நாம் எல்லாரும் நாம சரியாக தான் இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு டாக்டர்கிட்ட போய் ஏதோ ஒரு மைனர் கம்ப்ளைண்ட்டுக்காக போவோம். நம்ம அவர் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க பாரு, அந்த ஸ்கேனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அவர் ஒரு சீரியஸான வியாதியை சொல்றாருன்னா நாம நம்ப மாட்டோம். நல்லா தாங்க இருந்தேன், சும்மா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னு டாக்டர்கிட்ட போனால் அவர் என்னமோ கேன்சருங்கிறாரு, டிபிங்கிறாரு, நம்ப மாட்டேங்கிறோம். நாம் எல்லாரும் நாம் நல்ல ஆவிக்குரியவர்கள், சரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் சரியாக இருக்கிறோம்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பவுல் அன்றைக்கு சபையை
பார்த்து ரிப்போர்ட் பண்ணது போல இப்போ நம்ம கிறிஸ்தவ ஐக்கிய சபையை வேல்ராம்பேட்டையை ஸ்கேன் பண்ணி பார்த்து, ஏப்பா இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில், சுத்தமான இருதயத்திலிருந்து, நல்மனசாட்சி உள்ள இருதயத்திலிருந்து ஒரு மாயமில்லாத உண்மையான விசுவாசம் உந்தி தள்ளுகிற அன்பு இருக்கா? இதுதான் எங்கள் பிரயாசத்தின் லக்குங்கிற. அருமையான சகோதர சகோதரிகளே, 4-5 விஷயத்தை இங்க பேசல, ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு லக்கு தான். உங்களுடைய இருதயம் செம்மையா இருந்தால் அந்த இருதயம் நல் மனசாட்சி உடைய இருதயமா இருக்கும். அப்படிப்பட்ட சுத்தமான நல் மனசாட்சி உள்ள இருதயத்திலிருந்து அந்த இருதயத்தில் ஒரு மாயமற்ற உண்மையான விசுவாசம் பிறந்து அந்த விசுவாசம் உந்தி தள்ள அன்பு பிறந்து அந்த அன்பினாலே கிரியை நடத்திப்பீர்கள், ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த சபையும் எத்தனையோ வருடங்களா ஓடிக்கிட்டு இருக்கு, 20 வருஷத்துக்கு மேல. இங்கே உட்கார்ந்துருக்கிறவர்கள் அநேகம் பேர் நாம் நல்ல சபையில் நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய நிலைமை சரியாக தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நேர்மையாய் தயவு செய்து உங்களை நியாயம் தீர்த்து பார்ப்பீர்களா? நம்முடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமா இருக்கா அல்லது மாயமுள்ள விசுவாசமா இருக்கா? அப்படியே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படின்னா ஒரு 10-15 வசனத்துக்கு பின்னாடி திரும்பவும் பவுல் அவர் பாரப்பட்டு தன்னுடைய உடன் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். பாருங்க, குமாரனாகிய தீமோத்தேயுவே, 1 தீமோத்தேயு 1:18, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவித்தேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. திரும்ப ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னு சொன்னா, விசுவாசம் நல் மனசாட்சி இது ரெண்டும் 2 கால் போல. இந்த 2 கால் சரியா இருந்தா டக் டக் லெஃப்ட் ரைட் போயிட்டே இருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா சில நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளாததினாலே, ஒரு கால் முறிஞ்சதனாலே நடக்க முடியாதவர்களா இருக்கிறார்கள். நீயும் அப்படி ஆகிவிடாதே சகோதரனே, சகோதரியே. மூத்த அனுபவமுள்ள அப்போஸ்தலன் அவர் கொடுக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிலருக்கு பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் பாருங்க. ஒரு சிலர் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்க, கரண்டாவது வைக்கலாம், கரண்ட் வச்சு கரைக்கலாம் புத்துநோய். இன்னும் உங்க வியாதி முத்தி போயிருச்சுன்னு சொன்னா கரண்ட்டும் வைக்க முடியாது, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. கீமோதெரப்பி ஏதோ நரம்புல மருந்து ஏற்றி பார்க்குறோம், அது போய் என்னத்தையாவது ஒரு கட்டுப்படுத்தி மற்ற உடம்புக்கு உயிர் பரவி உயிர் பாதுகாக்க முடியுமான்னு பார்க்குறோம். இதுதான் ரிப்போர்ட். இங்கே சபைக்கு பவுல் சொல்லுகிறார், சில நல் மனசாட்சியை விட்டு தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்படின்னா அவர் ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று இருக்காதுங்கிற சுத்த இருதயம், சுத்த இருதயத்தில் உள்ள நல் மனசாட்சி
அப்படின்னா உங்க விசுவாசமும் சரியானது, உண்மையானது. ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அநேகம் பேர், நான் விசுவாசி தான், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன், நான் ஆடி ஓடி ஊழியம் செய்கிறவன் எல்லாம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். சபைக்கு கூட அட்ரஸ் பண்ணல. சபையை எப்படி நடத்தணும்னு பின்னாடி சில வசனங்கள்ல பேசுறார். சபைக்காகத்தான் சொல்றார். ஆனா நாம் இந்த வார்த்தைகளை ஸ்கேன் ரிப்போர்ட், ஒரு டாக்டர் கொடுக்குற ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துக்கணும். நல் மனசாட்சி எனக்கு இருந்தால்தான் விசுவாசம் இருக்கும். அந்த நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளலைன்னா விசுவாசமாகிய கப்பல் சேதமாகிடும். அப்படின்னா ஒரு கால் ஒடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு கால் எவ்வளவு பலமா இருந்தாலும் எவ்வளவு சுகமா இருந்தாலும் நடக்க முடியாது. எவ்வளவு முக்கியமான விஷயம். உங்களுடைய எத்தனை பேர் இந்த நல் மனசாட்சியை குறித்து அக்கறையுடையவர்களா இருக்கிறீங்க? நம்முடைய மனசாட்சியில ஏதாவது ஒன்று குற்ற உணர்வு வந்ததுன்னு சொன்னா அது ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பாவமாக இருக்கலாம், அல்லது மனிதர்கள் விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது மனிதர்கள் தேவன் அது சம்பந்தம் இல்லாத அந்தரங்கத்தில் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நம்முடைய அந்தரங்கத்தை பார்த்த சாத்தானுக்கு பயந்து கொண்டு இருக்கலாம். நல் மனசாட்சினா அது சேதமாகி போயிடுச்சுன்னா நம்மளால விசுவாசிக்க முடியாது. நம்மளே அநேகம் பேர் அசைந்து போயிடுறோம். உங்களுக்கு தெரியுமா, தேவன் நீங்க எப்படி இருக்கீங்கிறத காண்பிக்கிறதற்கு டாக்டர் எப்படி ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையில திடீர்னு சில நிகழ்வுகளை சம்பவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும், திடீர்னு நடக்கும். நீங்களோ உங்கள் குடும்பத்திலோ யாராவது ஒரு வியாதிப்படுவீங்க, அல்லது திடீர்னு ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் திட்டமிடாதபடிக்கு ஏதாவது ஒரு இழப்பு, பண நஷ்டம், கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில திடீர்னு ஒன்று நடக்கும் பொழுதுதான் உங்களிடத்துல விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியும். திடீர்னு ஒரு செலவு வரும்பொழுதுதான் உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். திடீர்னு எனக்கு இப்படி செலவு வந்தா நான் என்ன செய்யறது அப்படின்னா, நீ போதுமான அளவு சம்பாதிக்கிறவன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும், தேவைக்கு போக சேமித்து வச்சிருக்கணும். அப்பதான் திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கலாம். ஸ்கூட்டர் ரிப்பேரா போச்சு, 5000 ரூபாய் செலவழிச்சு ரிப்பேர் பண்ணலாம். உன் உடம்பு ரிப்பேரா போச்சு, 10,000 15,000 கட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அப்பண்டிக்ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் நீ வாய்க்கும் கைக்கும் உடையவனா இருந்தேன்னு சொன்னா உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் நான் சிந்தித்தேன். நான் சரியாக தான் போய்கிட்டு இருக்கேனா? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கேனா? நான் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? பவுலை போல மரித்தால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நான் அசைக்கப்படாமல் ஆவியை விடுவேனா? அல்லது அல்லல் பட்டு அரண்டு புரண்டு அழுது துடிப்பேனா? என்னையே நான் கேள்வி கேட்டு பார்த்தேன். அப்ப ஆண்டவர் என்ன உணர்த்தினார் தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் சவுண்டா இருக்கா? உன்னுடைய விசுவாசம் மாயமற்ற உண்மையான விசுவாசமாய் இருக்குங்கிறத எப்படி தெரிந்து கொள்றது? திடீர்னு ஒன்று நடக்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஹலோ, சபை முடிஞ்சு ஒழுங்கா நீங்க வீட்டுக்கு போகணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். போற வழிக்கே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணுமா? நம்முடைய விசுவாசம் சரியா இருக்கா இல்லையாங்கிறத திடீர்னு ஒன்று நடந்துதான் நமக்கு தெரிய வரணுமான்னு கேட்கிறேன்.
போதுமான அளவு சம்பாதிக்கிறனா, போதுமான அளவு சேமித்து வச்சிருக்கனா அப்படிங்கிறத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? திடீர்னு ஒன்று நடந்தாதானா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், என்னுடைய விசுவாசம் சவுண்டானது தானா? அதாவது மாயமில்லாத, அப்பழுக்கில்லாத மெய்யான விசுவாசம் தானா? எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது, தியானித்த பொழுது அவர் என்னோடு சில வார்த்தைகள் மூலமாய் பேசினார். அதுதான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். திருப்புங்க யோவான் 6ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவர் அற்புதம் செய்து அநேக 1000 பேரை போதிக்கிறார். அவர்களோ அவரை காண கூட்டம் கூட்டமாக பரப்பு வந்தாங்க படகுல ஏறி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, யோவான் 6:28, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதாவது, எப்பா சாப்பிட்டு திருப்தியானதுக்காக என்னை தேடி வராதிங்க, இன்னும் ஒரு சுவிசேஷத்தை எழுதிட்டு அவரை ராஜாவாக்க முயற்சித்தார்கள்னு சொல்லி. அப்படின்னா பசிக்கிற வேலையில டக்குன்னு அண்ணாத்து பார்த்து 5 அப்பத்தை 5000 பேருக்கு போசிக்கிற இந்த ஆள் தானே நமக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம், அவர்கள் பசி இல்லாமல் புசித்தது நிமித்தம் அவரை ராஜாவாக்கும்படிக்கு வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னது, அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் கிரியை நடப்பிக்காதீர்கள், அழியாத போஜனத்துக்காகவே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். யோவான் 6:27. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இதை சொன்ன பிறகு அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி 28ஆம் வசனத்தில், தேவனுக்கேற்ற கிரியைகளை நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. விசுவாசம் நாமளும் இப்ப ரொம்ப வைட்டல் மேட்டரை தான் நாம தியானிச்சுட்டு இருக்கோம். மாயமற்ற விசுவாசம், உண்மையான விசுவாசம்னா என்ன? என் இருதயத்துல உண்மையான விசுவாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் நஷ்டம் வரணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய இருதயத்துல விசுவாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைங்கிறார். அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். வானத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம் நான்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் தாகம் அடையான், பசி அடையான்கிறார். பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சரியா தான் இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு இது ஒரு பரீட்சை. இப்படிதான் நான் தியானிப்பேன். ஆண்டவரே, உம்மிடத்துல வந்தா என்னுடைய எந்த தேவைக்கும் உம்மிடத்திலே தாகத்துக்கு பசிக்கு ஆகாரம் உண்டு, தாகத்துக்கு தண்ணீர் உண்டு. ஆமென். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் தேவனை பற்றி கொள்வோம். பேதுரு அவன் சோதிக்கப்பட போகிறான். சாத்தான் உன்னை புடைக்கிறது போல படைக்க போறான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னார். அதே போலயே இயேசுவின் ஜெபத்தினாலே பேதுரு காக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகல. நீங்களும் நானும் பேதுருவுக்கு சமமானவர்கள், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இயேசுவும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் ஒன்றை தீர்க்கமாக கற்றுக்கொள்ளணும்.
என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான், தாகமடையான்றார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றோம், ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிறோம், அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அனுதினமும் புசித்து குடிக்கிறவர்களாக இருந்தால்தான் நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஒரு வியாதிப்பட்டிருக்கிறான், அவனால் சாப்பிட முடியலை, குளுக்கோஸ் தான் ஏறுச்சு. 5 நாள் பெட்டில் இருந்துட்டு வர்ற மனுஷனை பாருங்க, தள்ளாடி நடப்பான். என்னப்பா இப்படி இவ்வளோ விலகினமாயிட்ட? 5 நாள் அன்னாகாரமே இல்லையே, குளுக்கோஸில் தானே வண்டி ஓடுச்சு. இனிமே அவன் சாப்பிட்டு தான் விலை நடந்து தான் அவன் முன்ன மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியும். இயேசுனுடைய வார்த்தையை கேளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். இயேசு அதே கான்டெக்ட் தாங்க, அதாவது விசுவாசத்தை குறித்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். யூதர்களுக்கு பேசிக்கிட்டு இல்ல, கிறிஸ்தவ ஐக்கிய சபை வேள்ராம்பட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். உங்களுக்கு தெரியுமா, விசுவாசம்ங்கிறதுக்கும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறதுங்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இயேசுதாங்க சம்பந்தப்படுத்துறார். நாம் அதை சம்பந்தப்படுத்தி விளங்கி இருக்கிறோமா, வெளிப்பாடு பெற்றிருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் மாயம் இல்லாத சவுண்ட் அண்ட் ஹெல்த்தி விசுவாசம், உண்மையான மெய்யான நோய்வாய்ப்படாத விசுவாசம்னு நமக்கு நிச்சயம் இருக்கா? இதுல இந்த ஜீவன்கிற வார்த்தை வந்தா அது நமக்கு அந்நியமா போயிடுது. ஜீவன் பாருங்க, 57ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இதுதான் தீர்க்கமான ஆண்டவருடைய வார்த்தை. ஆனா இது நமக்கு வெளிப்பாடா வரல. ஜீவனுள்ள பிதா அப்படிங்கிற, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜீவன்கிற வார்த்தைக்கு பதிலாக இங்க வேறொரு மொழிபெயர்ப்புல என்ன எழுதிட்டு பாருங்க. இன்னைக்கு காலையில் தான் தியானித்தேன். என் மாம்சம் மெய்யான உணவாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். யோவான் 6:55-56 வாசிக்கிறேன். 57 கேளுங்க. வாழ்வுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் வாழ்ந்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே வாழ்வடைவான். அல்லேலூயா. அதாவது பிதா வாழ்கிறார், அவரிடத்தில் ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு ஜீவன் உண்டு. அவரிடத்தில் இருந்து புசித்து நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். இயேசுனுடைய வார்த்தை. வாழ்வுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் வாழ்ந்திருக்கிறது போலவும் நான் ஒன்றை புசிக்கிறேன், பிதாவின் வாழ்க்கையை புசிக்கிறேன். புசித்து நானும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். பரலோகத்தில் இருந்த தேவகுமாரனாய் இப்ப அவர் பேசல. மாம்சமும் ரத்தமும் உடைய நம்மை போல மனிதர்களாய் பாடுள்ள சோதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய், மனுஷகுமாரனாய் நான் பிதாவினால் பிழைக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை புசித்து வாழ்கிறேன். இப்போ நீங்கள் குமாரனுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கணுங்கிறார். அன்றைக்கு கேட்டவர்கள் முறுமுறுத்தார்கள், என்ன இவன்
ஜீவ அப்பம்ங்கிறான், என்னைய புசிக்கணுங்கிறான், என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசிக்கணுங்கிறான். என்னையா பேசிக்கிட்டு இருக்கிறான்? விளங்க மாட்டேங்குது இல்ல? ஆனா இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சபையிலே உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படி முறுமுறுக்க கூடாது, விளங்காமல் இருக்கக்கூடாது. இப்பொழுதே ஆவியிலே நிறைந்து நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். பிதாவினால் அவர் பிழைத்தார். பிதாவினுடைய வாழ்க்கையை புசித்து அவர் வாழ்ந்தார். இப்போ என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை வந்துவிடும். முதல்ல சொன்ன உதாரணம், 5 நாள் பெட்ல இருக்கிறான், அன்ன ஆகாரம் இல்லை, குளுக்கோஸ்ல தான் வண்டி ஓடி இருக்கு. இப்ப அவன் வீட்டுக்கு வந்தா கொண்டாட்டி என்ன செய்து கொடுப்பான்? நெஞ்செலும்பு சூப்பு, என்னென்ன முட்டை, கறி, மீன் ஆகாரம் கொடுத்து புருஷனை புஷ்டிக்க வைத்து முன்ன மாதிரி ஆக்கிடுவான். ஆண்டவர் சொல்றார், என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு வாழ்வு உண்டு, பலன் உண்டு. நான் பிதாவினிடத்தில் பெற்ற வாழ்க்கையை நீங்களும் வாழ முடியும். உங்களுக்கு தெரியுமா, விசுவாசங்கிறது ரொம்ப வைட்டல் மேட்டர். சும்மா மேலோட்டமா நான் விசுவாசிதான் பிரதர், ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது பிரதர் சொல்லிக்கிட்டு அலையாதீங்க. நீங்கள் விசுவாசிகள் தானா? உங்கள் இருதயத்திலே மாயமில்லாத உண்மையான விசுவாசம் இருக்கிறதா? பரீட்சை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம சாப்பிடுறோம், ஒவ்வொரு நாளும் தண்ணி குடிக்கிறோம். 5 நாள் அது இல்லாம போனாவே பலவீனமாயிடும். ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்கணும். இயேசுவின் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தைக்கு வருவோம். யோவான் 6:56 வாசித்தேன், 56, 57 வாசித்தேன். அவரே சொல்றத பாருங்க. 58, வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. 57, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 56ஆம் வசனத்துல பிழைக்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். நல்ல 2 வார்த்தையை கவனிச்சுங்க. புசிக்கிறது, நிலைத்திருக்கிறது. ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்ன சொன்னார். முதல் வசனத்துல என்னிலே நிலைத்திருக்கிறான், புசிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நிலைத்திருக்கிறவன் என்னை போல் பிழைக்கிறான். இப்போ நிலைத்திருக்கிறதுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் வேதத்தை எப்படி தியானிக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தையை அவர் சொல்ற இடத்துல எனக்கு விளங்கலைன்னு சொன்னா, உடனே இதே வார்த்தை வேற எங்கேயோ அவர் பேசினார்னா, அங்க பேசின வார்த்தையை சம்பந்தப்படுத்தினேன்னா அவர் பேசுறது டக்குன்னு விளங்கிக்கிறது. அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்றேன், என்னுடைய அனுபவம் இது. நான் வழங்கினதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. இதே வார்த்தை நிலைத்திருக்கிறான், நிலைத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை எங்க வருது? யோவான் 15ஆம் அதிகாரம். பிழைக்கிறதுனா என்ன? மெய்யான விசுவாசம்னா என்ன? மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறதுனா என்ன? விளங்கலைன்னா வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி விளங்கிக்கிறணும், வெளிப்பாடு தரணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 9, 10. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி 4ஆம் வசனத்துல பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரு கொடி செடியில நிலைத்திருந்தா அது தானாய் கனி கொடுக்கும். ஆமென். அது பாட்டுக்கு வேர்ல இருந்து தண்டில இருந்து வர்ற நீரை உறிஞ்சு புசித்து தானா கனி கொடுக்கும்.
கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கள். அடுத்து 9ஆம் வசனம், யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நல்லா கவனிக்கணும். 1 தீமோத்தேயுல என்ன ஆரம்பிச்சோம் நாம? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இதிலிருந்து என்ன பிறக்கணும்? அன்பு. இங்க ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. நான் அன்பிலே என்னில் பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15:9. 10ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிங்க, பழிச்சுன்னு புரியும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையின்படி ரொம்ப எளிமையா சொல்றார். கொடி, செடி, கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிறது போல, செடியிலே நிலைத்தில்லைன்னா அது வாடி வதங்கி கருகி போயிடும், செத்து போயிடும். நிலைத்திருந்தா தானாய் கனி கொடுக்கும். நான் என் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படின்னா எப்படி கொடியானது செடிகளை ஒட்டிக்கிட்டு இருந்தாலே அது வாட்டுக்கு நீரை உறிஞ்சி தானாய் கனி கொடுக்குதோ, என்னை விசுவாசித்தாலே என்னிடத்தில் இருந்து வருகிற அந்த வாழ்க்கையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆனா இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும். அவரை விசுவாசிக்கணும், நல்லது, நிலைத்திருக்கணும். கொடி செடியிலே நிலைத்திருக்கிறது போல இயேசுவிலே நிலைத்திருக்கணும். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, அவர் நிலைத்திருக்கிறது போல, அவர் செடி, அவர் எதிலே நிலைத்திருக்கிறார்? ஒரு மரம் கிளை அல்லது கொடி, தண்டு. இயேசுதான் அந்த மரம், நான் தான் செடி. செடியோ மரமோ, அந்த செடியோ மரமோ எங்கிருந்து அது ஆகாரத்தை பெறுது? சொல்லுங்க. சொல்லுங்க. வேர்ல இருந்து. கரெக்ட். என்னுடைய பிரயாசம் வீணா போகல. எளிமையா தாங்க ஏற்று பேசுற. நாமளும் எளிமையா தான் தியானிக்கணும். நான் நிலைத்திருக்கிறேன். இப்ப வாசிங்க யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, ஒரு மரமோ செடியோ வேரிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும், கொடியாகிய நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், நீங்களும் என்னை போல் கனி கொடுப்பீர்கள், நான் வாழ்கிற வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள். ஆமென். எவ்வளவு எளிமையா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப அடுத்த கட்டம் என்ன? என்னிலே நிலைத்திருங்கள், என்னை விசுவாசியுங்கள். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நான் பிதாவை விசுவாசித்திருக்கிறது போல நீங்களும் என்னை விசுவாசித்திருங்கள். ஆமென். நான் வேரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறது போல நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கள். நான் ஒன்றை புசித்து பிழைக்கிறது போல நீங்களும் என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து பிழையுங்கள். சரி, இப்போ வாசித்த வசனத்துல யோவான் 15:10 நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் சொன்னேனே முதல்ல, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தாதான் நான் விசுவாசமா இருக்கிறேனா, தேவனிலே இருக்கிறேனா அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளணுமா? இயேசு நான் பிதாவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன், அதை எப்படி அவர் தெரிந்து கொண்டார்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனாலே. நீங்களும் நான் இயேசுவிலே நிலைத்திருக்கிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள்?
கம்ப்ளீட் பண்ணுங்க சென்டென்ஸை. சொல்லுங்க, யாருமே இல்லையா? கேட்கலையா பிரசங்கம்? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதினாலே. வருஷத்துக்கு ஒரு தடவையா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை தானா, அல்லது அப்பம் விற்கும் போது தானா, அனுதினமுமா? ஒரு மனுஷன் அனுதினமும் சாப்பிடுறதுனால தான் பிழைக்கிறான். ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவினுடைய கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலமாய்த்தான் அவரை புசித்து, அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, இது எளிமையான வார்த்தை. இயேசு சொன்னார், என் கற்பனைகளை கைக்கொள்றதுன்னு சொன்னா, அவருடைய கற்பனை ஒன்னே ஒண்ணுதான். சொல்லுங்க பாப்போம். நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அடுத்த வசனமே. அதான் தாமஸ் கரெக்டா தான் சொல்றார். ஆனா ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறதுங்கிறது மாடி. அதுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. அது என்ன? இயேசுவினுடைய கற்பனை. நான்கு சுவிசேஷத்திலும் 7 முறை பேசின ஒரே ஒரு கற்பனை. இவ்வளவு நிசப்தம் தேவையில்லை. சகரியாப்பன் முக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். எத்தனையோ பிரசங்கங்களை நீங்க கேட்கறது இல்லை போல. நான் அடிக்கடி கேட்கறதுனால தான் எனக்கு வழங்குது. 4 சுவிசேஷத்திலையும் 7 முறை பேசின ஒரே ஒரு கற்பனை, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து என் பின்னால் வராதவன் எனக்கு தீக்கன் அல்ல. இயேசுனுடைய கற்பனை என்ன? இயேசுனுடைய கட்டளை என்ன? வாட் இஸ் தி கமாண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதும் ஒரே கற்பனை தாங்க. அதை பின்னாடி நான் நிரூபிக்கிறேன் வார்த்தையில. அது மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் கூறுகிற அன்பு, அது முதல் மாடி. ஆனா கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனை என்ன? நான் பிதாவினுடைய கற்பனையை கைக்கொள்ளுகிறேன். என் சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தமாக கடவுது. அதான் சிலுவை. இப்போ நீங்களும் இயேசுனுடைய வார்த்தை நல்லா கவனிங்க. தன்னைத்தான் வெறுத்து, உன் சித்தம் வெறுத்து, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை போல் நீ என் பின்னால வந்தேன்னா நீயும் நான் வாழ்கிற வாழ்வை நீயும் அனுபவிப்பாய். அல்லேலூயா. அப்ப சிலுவை உபதேசம்ங்கிறதாங்க மாம்சத்தையும் ரத்தத்தையும் புதிக்கிறது. இயேசுனுடைய ஒரே ஒரு கற்பனை இது. என்னுடைய கன்க்ளூஷன் கிடையாது. நான் சொன்னது போல எந்த ஒரு வார்த்தையை நான் வேதத்தில் தியானிப்பேன்னு சொன்னா அதற்கு ஆதாரமா இன்னொரு வார்த்தையை காண்பித்து நான் உங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும். 1 யோவான், நான் சொன்னனே, மோசே 10 கற்பனைகளோடு வந்தார். ஆனால் இயேசு ஒரே ஒரு கற்பனையோடு தான் வந்தார். அல்லேலூயா. 10 கற்பனையை கை கொள்றதுதான் கஷ்டம். அதை ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். அப்புறம் எங்க கை கொள்றது? இப்ப நான் எந்திரிச்சு 10 கற்பனையும் சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? கார்லஸை போல மனப்பாடம் பண்ற ஒரு வாத்தியார் வேணா சொல்லுவார். நான் கூட சொல்ல முடியாது. ஆனா நான் தீர்க்கமாய் ஒன்றை உங்களுக்கு போதிக்கும் பண்ணுவேன். நான் கை கொண்டு போதிக்கிறது ஒரே ஒரு கற்பனையை தான் இயேசு சொன்னார். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்தால் அவரை விசுவாசிக்கிறதுனா அதாங்க. நான் சொல்றத சாதிக்கிறத உங்களுக்கு வார்த்தையில நிரூபிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 23, 24. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23, 24. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து
அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். இப்ப இதுல எத்தனை கற்பனை இருக்கு? இப்ப நம்ம வாஸ்தவ வசனத்துல சொல்லுங்க, ஒரே ஒரு கற்பனை தான். அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே. சரி, இதை சொல்றதுக்கு முன்னாடி முதல் பாதி, இந்த வசனத்தின் முதல் பாதி என்ன? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து என்றால் யோவான் 6 வாசித்த வசனத்தின்படி அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து அவர் பிதாவினால் வாழ்வது போல அவரை புசித்து வாழ்ந்து, அல்லது கொடியானது செடியிலே நிலைத்திருந்து உறிஞ்சி தானாய் கனி கொடுப்பது போல அனுதினமும் புசித்து குடித்து உயிர் வாழ்வது போல அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து இயேசுவின் வாழ்க்கையை வாழ்கிறவனே விசுவாசி. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம், உங்கள் இருதயத்தில் உள்ள விசுவாசம் உண்மையான விசுவாசம் தானா அல்லது மாயமான விசுவாசமா? இந்த உண்மை மாயமானங்கிற வார்த்தையெல்லாம் வெயிட் இல்லை. எங்க ஊர் பாஷையில சொல்றேன், கள்ள நோட்டு, செல்லா காசு. நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? நல்ல நோட்டு கண்டையா இருந்தாலும் அது செல்லும். ஆனா கள்ள நோட்டு படன்னு புத்தம் புதுசா இருந்தாலும் அதை வாங்கி பார்த்து ஏய் செல்லா காசு, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் விசுவாசம் அது ஒருவேளை நலிஞ்சு போயிருக்கலாம். யோபுவனுடைய விசுவாசம் சில சமயம் அவன் ஏறுவான், இறங்குவான், புறங்குவான், தவிப்பான். அவனுடைய இருந்த விசுவாசம் நலிந்து போயிருந்தது. பரவாயில்ல, அது உண்மையான விசுவாசம். அவன் உபத்திரவத்திலே என் சொந்த கண்களால் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. உங்களுடைய அநேக பேர் உங்களுடைய விசுவாசம் நல்ல சபையை சார்ந்திருக்கு, நல்ல போதனையை சார்ந்திருக்கு. எங்கள் தலைவர் நல்ல தலைவர், எங்கள் போதகம் சீடிய பாருங்க, புத்தகத்தை படிச்சு பாருங்க. உங்களுடைய விசுவாசம் எல்லாம் உங்களுடைய நல்ல போதகத்தில் இருக்கு, நல்ல சபையில் இருக்கு, நல்ல சகோதரரிடத்தில் இருக்கு. யோபுவுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவனுக்கு கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. 7 நாள் அவனோடு உபவாசித்து ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் கை நீட்டினாங்க. நீ என்னமோ தப்பு செஞ்சிருக்க, பாவம் செஞ்சிருக்கிற, நீ விளைச்சதை அறுத்துக்கிட்டு இருக்கிற, ஏன் புலம்புற, வழக்காடாத, வெந்த புல்ல வேயா பாய்ச்சினாங்க. அதான் நண்பர்கள். அவனுடைய விசுவாசம் புடமிடப்பட்டது. அவன் எல்லாருக்கும் பதில் சொல்லி ஓய்ந்து தேவனிடத்திலே, என் தேவனே நீ எங்கே இருக்கிறீர், வந்து நிற்க மாட்டீரா, வழக்காடுவேன் உம்மோடு, நீர் இப்படி பித்தலாட்டம் பண்ண மாட்டீர் என்னுடைய நண்பர்களைப் போல, நீர் உண்மையுள்ளவர், நேர்மை உள்ளவர். அவனுடைய விசுவாசம் நோட்டு நஞ்சு போனது போல அவன் ஏறி இறங்கினான், புலம்பினான், தவித்தான். ஆனால் தேவன் அவனுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை பார்த்து சர்டிபிகேட் கொடுத்தார். இவன் பேசினது போல நீங்க பேசலன்றார். அல்லேலூயா. இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா, மெய்யான விசுவாசம் இருந்தால் நாம் தேவனிடத்தில் கோபமாய் பேசலாம், எரிச்சலாய் பேசலாம், வழக்காடலாம், அழுகலாம், புலம்பலாம், தவிக்கலாம், கேள்வி கேட்கலாம். அவர் நம்மை, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, ஆமா ஒரே நாள்ல அவ்வளவு போச்சுன்னா அவன் அப்படிதான் புலம்புவான். ஆனா புத்தி சொல்ல வந்தீங்களே படுவார் ஆட்கள், நீங்க தான்டா பாவம் செஞ்சீங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அநேகம் பேர் யோபுவும் யோபுடைய நண்பர்களை போல் தான் இருக்கிறோம். மெய்யான விசுவாசம் இருந்தா தேவன் நம்மளோடு இருப்பார். வெந்த முள்ள வேலை பார்க்கிறது போல நாம பெரிய விசுவாசிகள் நினைச்சுக்கிட்டு பிறகு புத்தி சொல்லுவோம். பெரிய தீர்க்கதரிசிகள் நினைச்சுக்கிட்டு
நீ இப்படி மனம் திரும்பணும், அப்படி திரும்பணும், நீ பெருமையா இருக்கிற, நீ சுயநலமா இருக்கிற, நீ பொருளாசையில் இருக்கிறேன்னு சொல்லி விரல நீட்டிக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு தெரியுமா, கேட்கிறதுக்கு கால் உள்ளவர்களா இருந்தா தேவன் மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை யோபுவை போல நான் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் சரியான விசுவாசமாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த விசுவாசத்தை தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். முதல் படி, என்னை போல் விசுவாசமாயிருங்கள். நாம் பிதாவினிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டது போல நீங்களும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னிலே நிலைத்திருந்து என்னை போல் சிலுவை சுமந்து என்னை போல் விசுவாசித்து கனி கொடுங்கள். எளிமையான வாழ்க்கை. சகோதரனே, சகோதரியே, அவருடைய மாம்சத்தை புசிப்பதும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதும் அவரிலே நிலைத்திருப்பதும் அவரிலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்வது. அவரை விசுவாசிக்கிறதுனா அவருடைய வார்த்தையை கைக்கொள்றது, அவரிலே நிலைத்திருக்கிறது. அதனாலதான் இப்ப பாருங்க எவ்வளவு படிச்சு எழுதியிருக்கார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து, அப்படின்னா அவரை பற்றி கொண்டு அவரிலே நிலைத்திருந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து, அவர் சொன்ன ஒரே ஒரு கற்பனை, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து என் பின்னால் வராதவன் எனக்கு சீசன் அல்ல. அதாங்க விசுவாசம். அதனாலதான் அவர் மேல் விசுவாசமா இருக்கணும்னு தீர்க்கமா எழுதிட்டார் அப்போஸ்தலன். அதற்கு பிறகு அவர் சொன்ன ஒரே ஒரு கற்பனை, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணுங்கிறது தான். உங்களுக்கு தெரியுமா, நல்ல மனசாட்சி நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகம் பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வாலிபர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிள்ளைகள் வளர்க்கறதுல உங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள். 2 வயசு பிள்ளைய நீங்க வளர்த்த அனுபவம் இருக்கலாம். இப்ப அதே 22 வயசு பிள்ளையா இருக்கும். 2 வயசுல கடைபிடித்த வழிமுறைகளை எல்லாம் இப்ப 22 வயசு பையனுக்கு கடைபிடிக்க முடியாது. நாம எல்லாரும் நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் நாம் இயேசுவை பின்பற்றி சிலுவை சுமந்து அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசித்து, அப்படின்னா அவர்களை நிலைத்திருந்து அவரை போல் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும். வாலிபர்களே, நீங்கள் எத்தனையோ முறை சோதிக்கப்படுறீங்க. டிவி முன்னாடி உட்காரும் பொழுதும், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரும் பொழுதும். நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளணும். அப்படின்னு சொன்னா, உன்னை பார்த்துட்டு குற்ற உணர்வு அடையக்கூடாது. அப்படி குற்ற உணர்வு அடைஞ்சு அது ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பிச்சு கொடுத்துக்கணும். இந்த குற்ற உணர்வு வந்துடுது, குற்றமுள்ள மனசாட்சி வந்துடுது, விசுவாசமாக்கிய கப்பல் சேதமாகுது, அப்படின்னா அது அசையுது. அதுக்கு பிறகு நீங்கள் விசுவாசிக்க முடியல, வெற்றி வாழ்க்கைக்குரிய அல்லது இயேசுவை பின்பற்றுகிற அந்த வாழ்க்கையில சோர்ந்து போயிடுவீங்க, அல்லது நிச்சயமில்லாதவர்களா இருப்பீங்க. சாத்தானுடைய தந்திரம் சின்ன சின்ன விஷயத்துல ஒவ்வொரு நாளும் நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். புருஷன் மனைவி உறவுல ஏதாவது ஒரு வார்த்தையினால உங்கள் வாழ்க்கை துணையை, புருஷனையோ மனைவியோ காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா உடனே நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா டக்குன்னு மன்னிச்சுக்கோன்னு சொல்லிடுங்க. கம்ப்யூட்டர்ல கியூரியாசிட்டியில டக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்க. சோசியல் நெட்வொர்க்னு போறீங்க. சோசியல் நெட்வொர்க்ல போறதனுடைய அபாயம் என்ன தெரியுமா? ஃபேஸ்புக்கெல்லாம் எனக்கு தெரியாது. வாலிபர்கள் ஃபேஸ்புக்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபெமிலியரா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், என் கம்ப்யூட்டர்ல வர்ற ஒரு சில சோசியல் நெட்வொர்க்னே தெரியாம நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்குன்னு கிளிக் பண்ணா அங்கே அவ்வளவு ஒரு அபாயமான செய்தியெல்லாம் வருது.
ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நாம் ஒரு கியூரியாசிட்டியில் அது என்னது யார் அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு அசிங்கமான படமோ ஒரு அசிங்கமான செய்தியோ வருதுன்னு சொன்னால், இப்போது தேவன் எனக்கு அப்படி தான் உணர்த்துவார். ஏன் நீ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு குற்ற உணர்வு அடைஞ்சு அப்புறம் நீ இருக்கணும்? பி ரேடிக்கல். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டே இல்லை, சரி அது ஒரு சோசியல் நெட்வொர்க், அதுலேருந்து யார் கான்டாக்ட் பண்ணாலும் வேணாம்னு சொல்லி அதை டெலீட் பண்ணு. எனக்கு டெலீட் பண்ண தெரியல. என் பையன்கிட்ட கேட்டேன், என்னடா வந்துக்கிட்டே இருக்கு, அதை டெலீட் பண்ண சொல்லித்தான் சாமிக்கு அனுப்பி விட்டுருங்கப்பா, அப்புறமேல் வராது இன்பாக்ஸில். சரிப்பா செய்கிறேன். நல் மனசாட்சியை இப்படி காத்துக்கொள்கிறேன். 60 வயசுல பாலியல் இச்சையினால் சோதிக்கப்படுறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு வார்த்தையை நாம் வார்த்தையினால் பிறரை புண்படுத்திட்டோம், ஒரு செய்தியினால் புண்படுத்திட்டோம் சொன்னால் உடனே நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்க. வார்த்தைக்கு வாங்க. எவ்வளவு நல்ல அப்போஸ்தலன், எவ்வளவு நல்ல ஆறுதலை, அதாவது நல்ல ஆலோசனை சொல்கிறான்னு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். The goal of our instruction is you should not sin. நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் நானும் பிரயாசப்படுறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவேளை நாம் பாவம் செய்துட்டோம் சொன்னா, உணர்வில்லாமல் பயம் இல்லாமல் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாகவோ அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகோ நாம பாவம் செய்துட்டோம் சொன்னா, அந்த குற்ற உணர்வு நம்மை தள்ளாட வைக்கும். அந்த குற்ற உணர்வு நம்முடைய விசுவாசத்தை அசைச்சிடும். அந்த குற்ற உணர்வு நல் மனசாட்சி இல்லாதது நிமித்தம், அந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் நாம் ஓட முடியாது, நொண்டிக்காலாயிருவோம். நான் சொன்னது போல விசுவாசம் நல் மனசாட்சி. நல் மனசாட்சி இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க பாட்டுக்கு கண்ட சைட்டையும் கிளிக் பண்ணிட்டீங்க, உங்க ஸ்கிரீன்ல வந்துருச்சு, அல்லது பண விஷயத்துல பொறுப்பு இல்லாமல் உணர்வு இல்லாமல் என்ன பெருசா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பித்தலாட்டமோ சில்லுமுள்ளோ பண்ணிட்டீங்க, ஒரு தவறான வழியில பணத்தை சம்பாதிச்சிட்டீங்க, அல்லது யாரோ ஒருவரை ஏமாத்துறீங்க. பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், பிராக்டிக்கலானவர்கள், ஆண்டவரும் அப்படித்தான், அப்போஸ்தலர்களும் அப்படித்தான். நாம் பாவத்தில் விழுந்து விட்டால், ஒருவன் பாவம் செய்வானானால், 1 யோவான் 2:1, நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு பேதுருக்கு பரிந்து பேசி உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறேன் என்று சொன்னவர் நமக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவுவதாக. உங்களுக்கு தெரியுமா, ஒரு குற்ற உணர்வு வந்த உடனே முதல்ல தேவனிடத்தில் ஒப்புரவாகணும். என்னுடைய பாவம் யாரையாவது பாதித்திருந்ததுன்னு சொன்னா அவர்களிடத்திலும் ஒப்புரவாகணும். உங்களுக்கு தெரியுமா, மனுஷர்கள் பார்க்காத பாவத்தை நான் மனுஷரிடத்துல அறிக்கையிட தேவையில்லை. மனுஷர்களை யாரும் நான் பாதிக்கல, நல்லது. ஆனா உங்களுக்கு ஏன் குற்ற உணர்வு வருது தெரியுமா? சாத்தானுடைய தந்திரம் விளங்கிக் கொள்ளுங்க. நான் இப்ப சொன்ன உதாரணமே, வாலிபர்களே, உங்களை யாரும் பார்க்கல, சபையில யாரும் பார்க்கல, வீட்டுல யாரும் பார்க்கல. உங்களுடைய அசுத்த சிந்தை, ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய எதிர்ப்பாளரோடு நீங்கள் பேசின பேச்சு யாரும் பாதிக்கல. நீங்க இரட்டை அர்த்தத்துல ஒரு பேச்சு, ஒரு அடித்த ஜோக்கு, அதுக்கு யாருக்குமே விளங்கியிருக்காது, அது யாருக்குமே சிரிப்பு வந்திருக்காது. ஆனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டானது. உங்கள் நண்பர்களோடு நீங்கள் அடித்த சல்லாபம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய அந்தரங்க பாவத்தை தேவன் பார்த்து கொண்டிருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளை கூட தெரியும். ஆனால் மனிதர்கள் காணாத யுவர் பிரைவேட், அதாவது நீங்கள் அந்தரங்கத்தில் செய்த பாவத்தை இன்னொரு ஆளும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் யாரு? சாத்தான்.
உங்களுக்கு தெரியுமா? நல் மனசாட்சி உடையது எவ்வளவு முக்கியம் சொன்னா, சாத்தான் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா நான் சொல்லி கொடுத்தது போல எப்பெல்லாம் நீங்க பாவத்துல விழுந்தீங்களோ, எப்பெல்லாம் மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்த முடியலையோ, திருப்தி அடைஞ்சிடாங்க. நான் யோக்கியனா தானே இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல, உங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படும். நீங்க நொண்டிக்காலில் குந்தி குந்தி நடந்து கொண்டு இருப்பீர்கள். உடனே சாத்தானுக்கு எதிராய் நீங்கள் இந்த வார்த்தையின்படி, இயேசுவே எனக்காக பரிந்து பேசுகிறீர், உம்முடைய ரத்தம் இதோ இந்த விழுந்த என் பாவத்தை கழுவினது அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்தி சாத்தானிடத்திலேயும் பேசுங்க. சாத்தானே, உனக்கு இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் இயேசுவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன், எனக்கு நல் மனசாட்சி இருக்கிறது. பிராக்சரான கால் இப்ப ஹீல் ஆயிடுச்சு, திரும்பவும் லெஃப்ட் ரைட் நடக்கலாம். நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். அல்லேலூயா. இது கஷ்டமாங்க? எவ்வளவு தெளிவா வேத வார்த்தையில அப்போஸ்தலர் நமக்கு சொல்லி தர்றாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை. நீ பாவத்தில் விழுந்து விட்டால் சாத்தானுக்கு இரையாகாதே, அவனுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதே. மனுஷர்கள் யாரும் உன்னை குற்றப்படுத்தலனாலும் உன்னுடைய மனசாட்சியிலே அவன் உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். நீ தைரியமாய் தேவனிடத்தில் போ, பாவ மன்னிப்பு பெறு, அவருடைய ரத்தத்தினால் கழுவி சாத்தானிடத்திலே, சாத்தானே நீ என்னை குற்றப்படுத்த முடியாது, நான் கழுவப்பட்டவன் என்று நல் மனசாட்சி உடையவனாயிரு. இப்படிப்பட்ட மாயமற்ற உண்மையான விசுவாசம் உன் இருதயத்தில் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை எளியதுங்க. சிலுவை சுமக்கிறது ரொம்ப எளிதுங்க. அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறது எளிதுங்க. அவரிலே நிலைத்திருக்கிறது எளிதுங்க. யோசித்து பாருங்க. கொலை கொலையா திராட்சை கொடி பூத்து காற்று குலுங்குது, ஒரு கிளையை பிடிச்சி எப்படி இப்படி கனி கொடுக்குற? ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் நான் செடியிலே நிலைத்திருக்கிறேன், நானாய் கனி கொடுக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. அல்லேலூயா. இயேசுவிலே நிலைத்திருங்கள். விசுவாசம்ங்கிறது அவரிலே நிலைத்திருக்கிறது. விசுவாசம்ங்கிறது என்னை நான் வெறுத்து சிலுவை சுமக்கிறது. விசுவாசம்ங்கிறது அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறது. சில சமயம் நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம். அம்மா அப்பா ஒரு வயசு பிள்ளைக்கு 2 வயசு பிள்ளைக்கெல்லாம் ஊட்டி விடுறதை பார்த்துருப்பீங்க. பேர பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா ஊட்டி விடுறதை பார்த்து நான் கற்றுக்கொண்டது இதுதான். பாவம் தாயோ தகப்பனோ கஷ்டப்பட்டு பிள்ளை சாப்பிடணுமேனு ஊட்டி விடுறாங்க. ஒருவேளை நாமளா மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண நமக்கு சில வேளைகளில் இஷ்டம் இருக்க மாட்டேங்குது. அவரிலே நிலைத்திருக்கிறதுக்கும் அவருடைய கற்பனையை அனுதினமும் சிலுவை சுமக்கிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. 12:30 1 மணி ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்தில் எடுத்து பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது. இல்லை, நீ சாப்பிடாம நான் மறு வேலை பார்க்க மாட்டேன், திணிச்சு தாய் ஊட்டி விடுகிறாள். உங்களுக்கு தெரியுமா? நல்ல தகப்பன் நீயும் அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கலன்னா அவர் பலவந்தமா உனக்கு ஊட்டி விடுவார். எதற்காக? நீ பிழைக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் அவரிலே நிலைத்திருக்கிறது தாங்க விசுவாசம். அவரை விசுவாசிக்கிறதுனா அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறது, சிலுவை சுமக்கிறது. அன்றைக்கு இது கஷ்டமா இருந்ததுனால, விளங்காததுனால அநேகம் பேர் பின்வாங்கி போனாங்க. ஒருவேளை இங்க எல்லாரும் நீங்கள் சபையில உட்கார்ந்துருக்கலாம், 20 வருஷமா 25 வருஷமா கூட உட்கார்ந்துருக்கலாம். ஆனா இந்த வெளிப்பாடும் இந்த விசுவாசம் இல்லாததுனால நீங்கள் மெலிந்து நலிந்து போயிருக்கிறீர்களோ? நிதானிப்பாங்க. நான் என்னை இப்படிதான் நிதானிச்சேன். 35 வருஷமா அப்படின்னு நான் பெருமையா சபையில நின்று என்னுடைய 35 வருட கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்றேன். நான் என்ன கற்றுக்கொண்டேன்? அனுதினமும் நான் இதைத்தான் செய்கிறேன். நல் மனசாட்சியை காத்துக் கொள்கிறேன். நான் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன். 60 வயதிலையும் பாரிய இச்சையினால் சோதிக்கப்படுகிறவன். நான் நேர்மையா இருக்கிறதுனால உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு சொல்லுகிறேன். கை நிறைய சம்பாதிக்கும் பொழுதும் பொருளாசை என்னை விட்டு போகல.
நான்கிறது இருக்கும் வரைக்கும் சுயநலம் இருக்கும், சுயநலம் இருக்கும் வரைக்கும் பொருளாசைங்கிறதும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். பணம் என் கையில் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் பணத்தை கையாளுற வரைக்கும் பொருளாசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். பொருளாசை அதெல்லாம் என்கிட்ட இல்லை பிரதர்னு முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் விசுவாசிகள் தானா பரீட்சை பண்ணி பாருங்க. நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன். நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னு சொன்னா இயேசுனுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். மழை பெய்யுது, ரோட்ல எது பள்ளங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. 5 நிமிஷம் மழை பெஞ்சாலும் அங்கங்க பள்ளத்துல தண்ணி நிக்குது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படும். விசுவாசத்துக்கும் தாழ்மைக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. மாயமற்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்னு சொன்னா நீங்க தாழ்மையா இருக்கணும். உங்களுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாதாரண விஷயம். இது போல எத்தனை சோதனைகளை நான் சந்தித்திருக்கிறேன் அப்படின்னா, மவனே யானைக்கும் அடித்தருக்கும் உனக்கும் அடித்தருக்கும் நாம் விழித்துக் கொள்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படும். நல் மனசாட்சியுடைய தாழ்மையான சுத்தமான இருதயத்திலேதான் உண்மையான விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்திலிருந்து உந்தி பிறக்கிறது தாங்க அன்பின் கிரியை. அப்ப நான் செய்கிற கிரியை தான் தேவனுக்கோ மனுஷருக்கோ பிரயோஜனமா இருக்கும். விழித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். நாம் அன்பினால் கிரியை செய்யணும். செத்த கிரியை செய்யக்கூடாது. என் பொண்டாட்டி சொல்றாளேங்கிறதுக்காக நான் ஒரு கிரியை செய்தேன்னா அது செத்த கிரியை. என் சகோதரன் அப்படிங்கிறதுனால ஒரு நிர்பந்தத்தில் செய்தேன்னா அது செத்த கிரியை. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சேன்னு சபைக்கு வந்தா செத்த கிரியை. அரை நாள் வேஸ்டா போச்சு. உன்னுடைய இருதயத்தில் எவ்வளவு பின்மாற்றம் இருக்குன்னு பாரு. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்து கொண்டிருக்கணும். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாளில் நான் ஆவிக்குள்ளாகி ஆவியில நிரம்பி உம்முடைய வார்த்தையினால் நான் போஷிக்கப்பட்டு அந்த வார்த்தையை அநேகரோடு பகிர்ந்து கொண்டு இதைத்தான் நான் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி, ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் உண்மையிலே நிலைத்திருக்கிறது, அந்த வாழ்க்கையை எனக்கு போதிக்கிறீங்க, போதிச்சு அதை மற்றவர்களுக்கு போதித்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தினால் அநேகரை ஆசீர்வதித்து இப்படி ஒவ்வொரு வாரமும் என் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கட்டும். நான் கற்றுக்கொள்ளட்டும், கற்றுக்கொண்டதை போதிக்கட்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்கணும். ஒவ்வொரு நாளும் மனைவியை நேசிக்கணும், புருஷனை நேசிக்கணும். ஒவ்வொரு நாளும் பொருளாசையை கண்டு சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே தாழ்த்தணும். அப்பொழுது சுத்த இருதயம் இருக்கும், நல் மனசாட்சி இருக்கும், மாயமற்ற உண்மையான விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்தில் இருந்து அன்பின் நற்கிரியைகள் புரண்டு ஓடும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய இலக்கை குறித்து இந்த வார்த்தையும் கேட்டோம். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அந்த அன்பை நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து அனைவரும் விலகி போனார்கள். நாம் நேரத்தில் கிட்டி தேர்வுள்ளாக இருப்போம். அன்புதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும், இயேசு நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் ஒருவரை நேசிப்பதும், இதுதான் நம்முடைய அழைப்பு. ஆனால் இந்த அன்பு பெறப்படுற இடத்தை குறித்து தான் இப்போ அவ்வளோ நேரம் நமக்கு ஆவியானவர் நமக்கு பேசிட்டு இருந்தார். பல்வேறு வார்த்தைகளால் கிறிஸ்தவப்படுத்தினார். ஒரு சுத்த இருதயம் அப்படின்னா தேவனை தவிர வேறு ஒன்றின் மீதும் நாட்டம் இல்லாதது. தேவனை தவிர, அல்லது எல்லாவற்றை பார்க்கலாம் தேவனை அதிகமாய் நேசிப்பது. எல்லோரை பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிறோம், இவைகளை பார்க்கிறோம், தேவன் கொடுத்த பொருட்களை பார்க்கிறோம்.
இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவனே நமக்கு முதன்மையாக இருக்கணும், அவரே நம்முடைய இதயத்தில் இருக்கணும். எழுந்த உடனே வேற ஏதோ ஒரு சிந்தை வருதுன்னு சொன்னால் மனம் திரும்பணும். ஆண்டவரே என்னுடைய இருதய நிலையில் இருந்து போயிருக்கு, என்னுடைய கனவுகள் வேற ஏதோ ஒன்றா இருக்கு, நீரோ உம்முடைய காரியங்களோ அல்ல அப்படின்னா என்னுடைய இதயத்தில் எங்கோ ஒரு இடத்துல கலங்கா இருக்கு, அதை நான் போக்கிக் கொள்ளணும். ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருந்ததுன்னு சொன்னால் பிதாவோட முகத்தை நான் எப்பொழுதும் தரிசிக்க முடியும். நல் மனசாட்சி, குற்றமில்லாத ஒரு மனசாட்சியுடன் வாழ நான் பிரயாசப்படுகிறேன் போல் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பேசினதில் நான் என்னுடைய பார்வையிலேயோ ஒரு பாவம்னு ஆண்டு உணர்த்த உடனேயே நான் மனம் கற்று தேவனிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவமணியை பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு எதிரே தலை நிமிர்ந்தமாய் வாழணும். நம்மை குற்றப்படுத்தும்படி பிசாசுக்கு இடம் தரவே கூடாது. இல்லை, அவன் என்னுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். சுத்த நல்ல மனசாட்சியுடையவனாக இருந்து நான் அவனை எதிர்த்து நிற்கணும். விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். என்னுடைய விசுவாசம் ஏதோ மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிற, மனுஷர்களுக்கு முன்பாக காண்பிக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடாது. சில பேர் வியாதிப்பட்டு சுகமாக இருப்பாங்க. ஒரு விசுவாச சபையில் வர ஒரு சகோதரனை பார்த்தா, சகோதரி பார்த்தா அவங்களோட பேச்சு போயிருக்குன்னா, நான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்படி ரொம்ப வியாதிப்பட்டேன், ஆண்டோட இறக்கம் திருவை நீங்கள் உள்ள பண்ண ஜெபம், அதனால இப்போ நான் சுகமாயிட்டேன் அப்படிம்பாங்க. அதனால் எவ்வளோ விசுவாசமுள்ள ஒரு சகோதரி நினைப்போம், சகோதரன் நினைப்போம். ஆனால் இதே அவர்கள் கிறிஸ்துவ நண்பர்கள் இல்லாத அல்லது விசுவாசிகள் அல்லாத வேறொரு மற்றவர்கள்ட்ட, உலக நண்பர்கள்ட்ட அதை பேசுவது எப்படி சொல்லுவாங்க, இப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த டாக்டர்கிட்ட போனேன், இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, சுகமாயிடும். நம்முடைய விசுவாசம் எதில் இருக்கு? மனுஷனுக்கு முன்பாக பார்த்தா தேவனை உயர்த்துறோம், மனிதர்களுக்கு முன்பாக நாம் மற்றொன்றை உயர்த்துகிறோம். அப்படின்னா நான் தேவனை புதுமையை பற்றி கொள்ளல, நான் மாய்மாலக்காரனாக இருக்கேன். என்னுடைய விசுவாசம் மாய்மாலம் உள்ளது. மனுஷர்களால் வருகின்ற ஒரு கணத்தை நான் எதிர்நோக்குறேன். சபையில் இருக்கிற சகோதரர்களால் ஒரு கணத்தை, ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன், ஆவிக்குரிய சகோதரின்னு ஒரு கணத்தை, ஒரு பெயரை பெறுவதற்காக நான் அவனை செய்யணும்னு சொன்னால் நான் விசுவாசிக்க முடியாது. என்னுடைய விசுவாசம் போய் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது என்கிட்ட இருக்கிற விசுவாசம் இயேசு கிறிஸ்துவில இருந்த விசுவாசம் இல்லை, உண்மையான விசுவாசம். அப்படின்னா இப்போ நம்ம கேட்டக்கூடாது, அவருடைய பிழைக்கிறது. எப்படி ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது போல இயேசு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய வார்த்தைகளை பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஏதாவது கொஞ்சம் செய்ய முடியாதுன்னு சொன்னாரா? பெரும்பாலான காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? யோவான் 15:5 கடைசி பகுதி, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. யூ கேனாட், உங்களால் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை, முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா உங்களால் பிழைக்க முடியாது. அன்றைக்கு நாம் அனைவரும் நம்முடைய சுய வாழ்வில் தான் பிழைச்சிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சரின்னு தோணுறது செய்கிறோம், நம்முடைய மனசு சரின்னு பட்டதை செய்கிறோம். நான் அருவருக்க வேண்டிய என்னுடைய சுய வாழ்வை அருவருக்கல, அதை குறித்து வெளிச்சமே பெறல. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத, இருதயத்தில் என்ன தோணுதோ, மனசில் என்ன தோணுதோ அதை செய்யணும். ஆனால் இயேசு அப்படி செய்யல. இயேசு தன் இஷ்டப்படி ஒருபோதும் வாழலை. எனக்கு பிரியமானதை நான் செய்யாமல் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை அப்படிங்கிறார். என் சுயமாய் நான் ஒன்றும் செய்கிறதில்லை, பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதை செய்கிறேன். ஏன்னா பிதாவோட அவர் பிழைத்தார். இயேசு இதை எழுந்தார், பிதாவை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு தான் வாழ்ந்ததை தான் போதிக்கிறார். இயேசு பிதாவோடு எப்படி இணைக்கப்பட்டிருந்தார்? பிதா அல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பிதா இல்லாம நான் பூமியில வாழ முடியாது, என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியாது, என்னால் பிறருக்கு அன்பா இருக்க முடியாது, இரக்கமா இருக்க முடியாது. பிதா இல்லாம என்னால் இருக்க முடியாது. அப்படி ஒரு நிர்பந்த நிலைமையில பிதாவை முழுமையை சார்ந்து இருக்கு வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையை அவர் நமக்கு போதிக்கிறார். அவரை பொறுத்தவரை பிதா தான் அவருக்கு திராட்சை செடி, அவர் ஒரு கொடியாக இருந்து கனி கொடுத்தார், அவர் பிழைத்தார். நமக்கு அப்படிதான் போதிக்கிறார். நான் என் பிதாவில் நிலைத்திருப்பது போல, நான் என் பிதாவில் கற்பனைகளை கைகொண்டு அவருடைய அன்பில் நினைத்திருக்கிறது போல, நான் என் பிதாவினால் பிழைக்கிறது போல அப்படிங்கிறது. இப்ப இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் பற்றி கொள்ளணும்.
ஆண்டவரே, உங்களை இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னுடைய சுய வாழ்க்கையை நான் இழந்து என்னுடைய மனம், யோசனை, புத்தி சொல்றது எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யணும். அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இயேசுவோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான, இளைப்பாறுதலான வாழ்க்கை. எந்த ஒரு இது வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கணும். அந்த நுகத்தில் கூட்டப்பட்ட ஒரு பக்கம் இயேசு இருக்கார், இன்னொரு பக்கம் நாம் இருக்கிறோம். இது அவரோடு இணைக்கப்படுறது. ஒரு செடியோடு ஒரு கொடி இணைக்கப்படுறது போல, அந்த வேரிலே அது வேரினால் பிழைக்கிறது போல, வேரிலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு கணிக்கிறது போல, நான் இயேசுவை எல்லா சூழ்நிலையும் ஒன்று பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தின் மத்தியிலும் ஆண்டவரை இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லும்போது நான் இயேசுவை விட்டு பார்க்கணும். ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தா என்ன செய்வீங்க, அதை நான் செய்ய நேரம் பண்ணிக்கிறேன். பல்வேறு சூழ்நிலை நம்ம கேட்டு பார்க்கணும். இல்லை எனக்கு மனைவி இருக்காங்க, இயேசுக்கு மனைவி இல்லை, நான் எப்படி அவரை ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இல்லை பிரியமானவர்கள், நம்ம இப்போ எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். எல்லா வகையிலும் நாம் பின்பற்றக்கூடிய நல்ல மாதிரியாக இருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகள் எல்லாம் நமக்கு வாழ்வை தரக்கூடிய வழியாக தான் இருக்கு. இதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற 40ஆம் வசனம், யோவான் 6:40. யாராவது சத்தமாவதீங்க. ஐம்பத்தி 4வது வசனத்தில், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாளில் எழுப்புவதை குறித்து இந்த 40ஆம் வசனத்திலையும் 54ஆம் வசனத்திலையும் இருக்கு. நித்திய ஜீவனை குறித்து 2 வசனத்திலையும் இருக்கு. ஒன்றில் விசுவாசம் இருக்கு, ஒன்னொன்றில் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இருக்கு. ஒரே காரியத்தை தான் மீண்டும் மீண்டும் நமக்கு வற்புறுத்தி சொல்றார், நாம் புரியும்படி சொல்லுகிறார். முதல்ல யோவான் 6 வாசிக்கும் பொழுது எனக்கு என்னமோ கண்ணை ஒண்ணுமே விளங்கலை, ஒண்ணுமே விளங்கல. ஆண்டவர் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியல, எனக்கு சொல்லித்தாங்க. இதில் தான் நித்திய ஜீவன் சொல்றீங்க, இவனுக்கு தான் நித்திய ஜீவன் சொல்றீங்க, எனக்கு அது வேணும், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு புரியல. ரோமன் கத்தோலிக்க மாற்றத்தில் பிறந்ததுனால நான் போதிக்கப்பட்டது என்னன்னா, தினந்தோறும் அப்பம் புசிக்கணும். தினந்தோறும் அங்கே ஒரு அப்பா இருக்கும், இது கிறிஸ்துவனுடைய சரீரம், இதை புசிக்கிறவனுக்கு வாழ்வு உண்டு. எல்லாரும் உணர்ந்து ஆமைன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை வாங்கி அப்படியே நாக்கில் கரைஞ்சி போகிற மாதிரி முழுங்கிட்டா நித்திய ஜீவன் கிடைச்சி போச்சு. இப்படி தான் நான் போதிக்கப்பட்டு வளர்ந்தவன். ஆண்டவர் அதுதானா? இது இல்லை, அதை விட மேலான ஒன்று. ஆண்டவர் அதை விளக்கும் பொழுது, மோசம் சொல்லி தரும் பொழுது, இது எவ்வளோ நல்லா இருக்கு. அவரை புத்திக்கிறதுன்னு சொன்னால் நான் அப்பத்தை புரிச்சுட்டு அவரை பற்றி நினைக்கிறேன். அப்பம் கலந்து கொள்ள போகிறதுல ஆண்டவரே ரொம்ப பயபக்தியோடு அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை, அவருடைய வார்த்தைகளை நான் நினைத்திருக்கும் பொழுது, அல்லது அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அவர் இல்லாமல் எனக்கு இந்த பூமியில ஒரு ஆசையும் இல்லை. நிறைய அருமையான பாடல்களை பாடுறோம், வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா அப்படின்னு. உண்மை தவிர நிஜமே அந்த வாழ்க்கையில வாழ்ந்து பாடுறோமா? வேறொரு ஆசை இல்லை. இயேசு வந்தால் இந்த பூமியில் வேறொரு ஆசை எனக்கு இல்லை என்று எனக்கு அவர் ஆறுதலே. நான் அந்த பாட்டை அடிக்கடி பாடிட்டு இருப்பேன். பிடித்தமான வரிகள், வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற அந்த வரியை பாடணும். என்னுடைய மனைவி, மெய்யாவே சொல்லுங்க, இப்ப இயேசு தான் உங்களுக்கு ஆசையா? ஆமா, அப்படிதான் இருக்கு, விரும்புறேன். ஒருவேளை என்னுடைய ஆசை வேற எங்கேயாவது கொண்டுச்சுன்னு ஆவியை நான் உணர்த்துவார். உன்னுடைய சந்தோஷம் கிறிஸ்துவ இல்லை, வேற எங்கேயே இருக்கு. ஒரு சினிமாவில் இருக்கா, ஒரு பாட்டில் இருக்கா, வேற ஒன்று உலக காரியங்கள் இருக்கா, உன்னுடைய வேலையில இருக்கா? ஆவியை உணர்த்தும் பொழுது மனம் திரும்பணும். ஆண்டவரே, உண்மையெல்லாம் வேற ஒரு விருப்பம் எனக்கு இருக்க வேண்டாம், அந்த பூமியில நேரன்றி வேறொரு விருப்பம் இருக்க வேண்டாம், வேற ஒரு ஆறுதல் எனக்கு இருக்க வேண்டாம், வேறொரு தேர்தல் இருக்க வேண்டாம், வேறொரு சந்தோஷம் இருக்க வேண்டாம். அப்படி நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம்னு சொன்னா, அந்த நெருக்கமான ஐக்கியத்தில் இருந்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய சார் நமக்குள்ள அது பாட்டு கனியா பெருகும். நான் விசுவாசிக்கும் பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் உண்மை நீங்க எல்லாமே என்னால் வாழ முடியாது, நான் உண்மை சார்ந்து விடுகிறேன். நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், ஒரு கணவனாக நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன். ஆண்டவரை ஒரு மனைவியாக நான் உண்மை பின்பற்ற நான் என்ன செய்யணும், நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பேன். ஒரு தகப்பனாக நான் இது எப்படி செய்யணும், எந்த ஒரு ஸ்தானத்துல தேவனை என்னை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன்னா எல்லாத்துலையும் அவர் எனக்கு மாதிரியா இருப்பார்.
சமீபத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு வசனம் கொடுத்துருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்கிறார். தன்னுடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் பண்ண எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். என இந்த வார்த்தையை ஆண்டவர் விழித்திருங்கள் முடிக்கிறாரு. 37ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அந்த இடத்துல இல்லாத காலங்கள்ல இடத்துல தூரமா இருக்கிற நம்மையும் கூட சேர்த்து வந்துறாரு. உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள், பி அலர்ட், விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கணும்? அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அவர் எனக்கு கொடுத்த என்னுடைய வேலையை எனக்கு அவர் என்ன வேலையை நியமித்திருக்கிறாரோ அதை நான் விழித்திருந்து செய்யணும், கவனமா செய்யணும். சரீரமாகி சபையில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, என்ன ஒரு அவயமா வச்சிருக்கிறாருன்னா, எனக்குன்னு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சபையில எனக்கு ஒரு பொறுப்பு இல்லாத எனக்கு சொல்ல முடியுமா? இந்த உடம்புள்ள ஒவ்வொரு அவைக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு. அந்த வேலையை தேவன் அதை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்யணும். மூளையோடு இணைக்கப்பட்டு அந்த வேலையை செய்யணும். மூளையோடு இணைக்கப்படாத நரம்புகள் இணைக்கப்படணும்னு சொன்னா அந்த அவையம் செய்யாது. நான் அப்படி கிறிஸ்துவ நிலைத்திருக்கணும்னு சொன்னா அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் வாழணும். பூமியில நம்ம வைத்திருக்கிற என்ன வேலையை நம்ம கொடுக்கிறார், நமக்கு என்ன வேலையை நியமித்திருக்கிறார், எனக்கு என்று என்ன கிரியை நியமித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரே கிரியை நியமித்திருக்கிறார். அவனவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவனவன் எல்லோருமே நமக்கென்று ஒரு வேலையை நியமித்தார். என்ன வேலை? எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேலை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை நான் பின்பற்றணும். அடுத்து சபையில் எனக்கு இருக்கிற வேலை, குறிப்பிட்ட பொறுப்புகள். அப்படின்னா எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதை என்னுடைய அதிகாரத்தினுடைய எல்லாம் எனக்கு தெரியணும். இன்னொருத்தருடைய அதிகாரத்தில் நான் நுழைஞ்சிடக்கூடாது. என்னுடைய அதிகாரம் அல்லது என்னுடைய வேலை, தேவன் எனக்கு நினைக்கிற வேலை, இதில் செய்யும்படி தான் தேவன் என்னை போகிறார். நான் இன்னொருத்தருடைய அலுவலில் நான் நுழையக்கூடாது, அவர்களை விமர்சிக்க கூடாது. என்னை குறித்து நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் அதை மாத்திரம் ஆண்டவரை நான் செய்யட்டும், என் வேலை நான் செய்யட்டும். அந்த வேலை செய்து முடித்தனா அவர் வரும் பொழுது நல்லது உண்மை உள்ள உத்தம ஊழியக்காரனை ஆண்டவரை வெற்றி கொள்வார். உனக்கு நான் கொடுத்ததுல நீ பிரயாசப்பட்டேன், உனக்கு கொடுத்த வேலையில உண்மையாயிருந்த ஆம்பிரிமானவர்களை நம்முடைய வேலையை தேவன் நமக்கு நியமித்த வேலையை நாம் செய்வோம். தேவன் உதவிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது எல்லா கொடியும் அடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதாவது நாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வந்துட்டாலே நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிற நிச்சயத்துல, அதாவது தவறான நம்பிக்கையில கூட வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். இங்கே முதல் வசனத்துல சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடுக்காது இருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்போ விசுவாசிக்கிறாங்க, அந்த விசுவாசத்துல கிரியைகள் இல்லாத பொழுதுதான் அந்த விசுவாசம் செத்தது என்று பக்தன் போதிக்கிறார். அதே போலதான் நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லைன்னாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாது. கனி பேசுறமே, கனினா என்ன? எபேசியர் எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பவுல் தீர்க்கமா சொல்றாரு, உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி. ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சகல நற்குணம், நீதி, உண்மை, அதாவது உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து தேவ ஆவியானவர் நம் உள்ள
வரும் பொழுது நாம் பலனடைகிறோம். பலனடைந்து அதை தொடர்ந்து தேவன் நமக்குள் நடப்பிக்கிற கிரியைகள், வாழ்க்கை முறை, ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல பலப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வினாடி வாழ்க்கையிலும், சகோதரர் சொல்லும்போது நாள் அப்படின்னு சொன்னாரு, ஆனால் நான் விசுவாசிக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு வினாடி, ஒரு வினாடி கூட தேவனை உமக்கு சித்தமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நான் ஜெபிக்கிற ஜெபம் கூட நான் உம்மை போல மாறணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறது இல்லை. தேவனை உம்மை போல என்னை மாற்றி விடும். நான் பேசக்கூடாது ஆண்டவரே, நீர் பேசணும். ஒரு தகவலத்தில் பேசணும்னா நான் பேசக்கூடாது, நீர் பேசணும். அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் செய்யணும்னா நான் செய்யக்கூடாது, நீர் செய்யணும். நான் செஞ்சேன்னா என் சுயம் வெளிப்படும், என் மாம்சம் வெளிப்படும், நான் தவறாய் நடக்கக்கூடும். நீர் வெளிப்பட்டினா, நீர் பேசுவீர்னா அது உண்மையின் சத்தியம் உள்ளதா இருக்கும். அந்த சகோதரனை உங்களுடைய தேவனுடைய வாயிலுக்கு நேராய் மாற்றும் அப்படிங்கிற ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கூட அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். அப்போ விசுவாசிக்க முடியும். ஆனா அதனுடைய பலன், அதனுடைய பிரதிபலன் கிரியைகள் இல்லைன்னா அந்த விசுவாசம் கூட சித்ததா இருக்கும். உள்ளான மனதிலே பலப்படத்தான் தேவன் விரும்புகிறாரு. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு அடுத்த வசனம் சொல்லும்போது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீர்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவன் நமக்கு அனுபவிக்கும் பொழுது அந்த காரியங்கள் கூட நீங்க தலையிடாதீங்கிறார். ஒரு மனுஷனுடைய பேச்சு நட்பு கூட இருக்கலாம், அல்லது பிரதர் சொல்லும் பொழுது சில படங்கள் கூட சொல்றாரு. அதனுடைய உள்நோக்கம் என்ன அதை உணர்ந்து பார்த்து அது நம்மை கனி கொடுக்கிற மனுஷனா நடத்துதா அல்லது பாவத்துக்கு நேரம் நடத்தி செல்லுதான்னு சொல்லிட்டு அதை நிதானித்து பார்க்கும் பொழுது தேவன் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாரு. அப்படி உணர்த்துகிற வாழ்க்கையில அது கனிகொடாத வாழ்க்கைக்கு, பாவமான வாழ்க்கைக்கு என்னை நடத்தி சொல்லுனா அதற்கு உடன்படவே வேணாங்கிறார். அப்ப நாம் எச்சரிக்கையா நடக்கணும். தேவன் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமாம்.